ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஸ்மார்ட் பிட் ஃபார்ம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கின்னி கோழி வாங்கியிருக்கோம். ஒரு பேர் வந்து கின்னி கோழி. ஸோ கின்னி கோழின்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு, நம்ம வாங்கியிருக்க கின்னி கோழி வந்து சின்ன சைஸு. ஸோ அதை எப்படி வளர்க்க போகிறோம், அடுத்து வந்து அதோட அப்டேட் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி வீடியோவில் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ கூப்பிட்ருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். சரி வாங்க வந்து இப்போ கின்னிக்கோழி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். கின்னிக்கோழி வந்து நம்ம நாட்டுக்கோழி மாதிரி தான், வீட்டிலே வந்து வளர்க்கலாம். அதுவும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கோழிகள் சாப்பிட்ற அரிசி, கம்பு இதையே சாப்பிட்டு வந்து வளருது. ஆனால் வந்து அது பார்த்திங்கன்னா வந்து முட்டை வைக்கிறது மட்டும் எங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் போய் ஒரு முட்புதர் அந்த மாதிரி இதற்கு வந்து வைக்கிது. ஸோ அதனால் வந்து அதை வளர்க்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். ரெண்டாவது, நம்ம நார்மல் கோழியோட கின்னிக்கோழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பறக்கிற கெப்பாசிட்டி வந்து அதுக்கு இருக்குது. ரெண்டாவது, அதுக்கு நல்ல ரெக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக அது வந்து பறந்துடும். ஸோ நார்மலாகவே வீட்டில் வளர்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை ஏதாவது வச்சுச்சுன்னா நம்ம நாட்டுக்கோழிலையும் அந்த மாதிரி மாற்றி வச்சு நம்ம அதை வந்து ப்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் இருக்குது. நம்ம வந்து ஒரு பேர் தான் வாங்கியிருக்கோம், அதுவும் சின்ன குஞ்சு தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலு ஒரு ஃபீமேலு. கலர் பார்த்திங்கன்னா ஒன்று லைட்டாக பிளாக்காக இருக்கும், ஒன்று ஒயிட்டாக இருக்கும். ரெண்டு கலரில் நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க அதை பற்றி இப்போ நம்ம வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது உங்களுக்கு கின்னிக்கோழி பிடிக்கும், பார்த்துருக்கீங்க, நீங்கள் வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து வீடியோவில் சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட அனுபவத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், என்னோடய அனுபவத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வாங்க என்ன அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய அதுக்கு என்னென்ன பண்ணுறோம், பராமரிப்பு பண்ணுறோம், எப்படி ப்ரீட் பண்ணுறோம், என்ன அதோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ. வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கின்னிக்கோழி காட்டுறேன். அவ்வளோதான், ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அது வந்து பறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து அதை வாங்குறப்பே பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க. நிறைய இடத்துல வாங்குகிற இடத்துலேயே அது வந்து பறந்து போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி யாரும் மிஸ்டேக் பண்ணிட வேணாம். வாங்கி நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சு ஒரு 10 days 20 days ஒரு 1 month வரைக்கும் கூட வச்சு நல்லா அதை இடம்லாம் பழகினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா அது வந்து போயிட்டு திரும்ப கோழிங்களோடய வீட்டுக்கு வந்துடும். மேக்ஸிமம் அது மரத்தில் அடையிறது தான் விரும்பும், ஹைட்டில் அந்த மாதிரி தான் உட்காருது. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க. நீங்கள் நார்மல் கோழி நினச்சி அசால்ட்டாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பறந்துச்சுன்னா திரும்ப கைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப அப்புறம் எப்படி நம்ம சேல் பண்ணுறப்ப பிடிக்காது, இல்லை ப்ரீட் பண்ணுறப்ப எப்படி பிடிக்குது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கேஜோ ஏதாவது ஒரு ரூமோ அதுக்கு வந்து நைட் டைமில் அடைகிற மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கின்னிக்கோழியை பார்க்க போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ஒரு பேர் கின்னிக்கோழி. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து மேலு, இந்த நார்மல் ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. ஒரு பேர் தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேவைப்படுச்சுன்னா இன்னொரு பேர் வாங்கிக்கலாம். இது பாருங்கள், உள்ளேயே தீனி தண்ணிலாம் வச்சாச்சு. வாங்கி இப்போ தான் 1 வாரம் தான் ஆகுது. இன்னொரு 2-3 நாள், 1 வாரம் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம வெளியே விட்டுறலாம் ஃப்ரீயாக. இப்போதைக்கு அது நம்ம வீடை வந்து பழகணுன்றதுக்காக, நம்ம பிளேஸை பழகணுன்றதுக்காக கேஜ்லேயே வச்சுருக்கோம். கேஜும் நல்லா ஃப்ரீயான பெரிய கேஜ் தான், அது ஈஸியாக நல்லா விளாடும், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்று மேலு ஒன்று ஃபீமேலு, பேராக தான் வாங்கியிருக்கோம். எப்போயுமே வாங்குறவங்க பேராக வாங்குங்க, சிங்கிள் பீஸ் யாரும் வாங்க வேணாம். பாவம், அதுகளையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, அதுகளும் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது வளர்த்துருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.